கெயில் திட்டத்தை எதிர்த்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சிறுகளஞ்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். சம்பவத்திலிருந்து செய்தியாளர் ஜான் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஜான், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினருடைய முக்கியமான கோரிக்கை என்ன? கார்த்திகேயன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா கெயில் நிறுவனத்தின் சார்பில் 7 மாவட்டங்களை கடந்து, அதாவது கோவையில் தொடங்கி பெங்களூர் வழியாக செல்லக்கூடிய இந்த பைப்லைன் அமைக்கும் திட்டம் 7 மாவட்டங்களை கடந்து செல்கிறது. இந்நிலையில் இந்த பைப்லைன் அமைப்பதனால் ஏராளமான விவசாய நிலங்கள் வழியாக செல்வதால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனை தொடர்ந்து இந்த கெயில் நிறுவனம் இந்த பைப்லைன் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சென்னிமலை எடுத்திருக்கக்கூடிய சிறுகளஞ்சி என்ற இடத்தில் விவசாய தோட்டத்தின் வழியாக கெயில் நிறுவனம் பைப்லைன் அமைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த களத்திலேயே அமர்ந்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது விவசாயிகளும் இந்த இடத்துல குழுமி இருந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்நிலையில அதாவது இந்த போராட்டத்தினுடைய வீரியம் அதிக அளவு வெளிப்படுத்தி அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்த இடத்துல வர வைக்கிறது இவங்களுடைய யுத்திகள்ல ஒன்னா இருக்கு. மேலும் PMP என்ற இந்த சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கையில ஒன்னா இருக்கு. கார்த்திகேயன், இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சில கட்சிகள் சொல்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் நேற்று பேசுகிற போது இந்த திட்டத்தை குறை கூறும் அரசியல் கட்சிகள்ல விஞ்ஞானிகள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாற்று வழியில செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்களா, திட்டத்தையே முழுமையாக கைவிடணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாங்களா? நிச்சயமா, அதாவது இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளை பாதிக்க கூடாது என்பதுதான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது மாற்று வழியில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இவர்களும் வைக்கிறாங்க. மற்ற கட்சியினர் எப்படி வலியுறுத்துறாங்களோ அதே நிலைப்பாட்டை தான் தமிழ் மாநில காங்கிரசார் வைத்திருக்காங்க. அதாவது தேசிய நெடுஞ்சாலையின் வழியாகவோ அல்லது ஆற்றினுடைய கரைப்பகுதிகள் வழியாகவோ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். அப்படி செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபட்டா தொழில் வளம் பெறுகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது அப்படிங்கிறது இவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதாவது இந்த திட்டம் முழுமை பெற வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமா இருக்கு. ஆனா விவசாயம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு. இதனால இந்த திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்தும் வரை கெயில் நிறுவனம் இந்த தன்னுடைய நடவடிக்கை தொடரக்கூடாது அப்படிங்கிறது இவர்களுடைய கருத்து. அதனால இந்த இடத்துல தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள்ல ஈடுபட இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இப்பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளும் 1-2 இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழல் இருக்கு. ஏன்னா காலை முதல் இந்த இடத்துல இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. தொடர்ந்து மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே வர வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க போறது இல்லைங்கிறது இவங்களுடைய இன்றைய போராட்டத்தினுடைய தன்மையா இருக்கு. தொடர்ந்து விவசாயம் பாதிக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன்.